குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க வேண்டும் என்று பல பேர் மீன் தூண்டிலோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். வெளியில இருந்து வர்றவங்க ரைட்டு சார், வர்ற அந்த ஆளுநர் மாளிகைங்கிற குட்டை குழம்பி இருக்குன்னு அர்த்தமா? அது எப்பயோ குழம்பிருச்சுங்க. சரி, அங்கேதான் மீன் பிடிக்க வர்றாங்களா? வேற எங்கேயும் அவங்களுக்கு நோக்கம் இல்லையா வர்றவங்களுக்கு? இல்ல, அங்கதானே குழம்பு நல்லா குட்டையை குழப்பறே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இவர் கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குது விஜய்க்கு. வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அவர் போய் பார்க்கணுங்கிறது நாகரீகமாக, அப்பாயின்மெண்ட் கொடுக்க நாகரீகமான ஒரு விஷயம். இந்த அளவுக்கு வேகமா மற்ற கட்சிகளுக்கும் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். ஆனா திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளாக, திமுகவை விமர்சிக்கக்கூடிய பிரபலங்களாக, திமுகவை விமர்சிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக, பத்திரிகையாளர்களாக இருந்தால் உடனடியாக கிடைக்கும் போலதான் தெரியுது. அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. ஆமாம், ஆனால் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஆளுநர் என்பவர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்னு ஒரு காலத்துல நம்பப்பட்டது. அப்படிப்பட்ட ஆளுநர்கள் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு பேச முடியாது. உள்கட்சி விவகாரங்களுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான தளமாக கடந்த காலத்துல ஆளுநர் மாளிகை இருந்தது. ஆளுநர்கள் வரலாம், மாறலாம், இருக்கலாம், போகலாம், எல்லாம் ஒரு பக்கம். ஆனா கடந்த காலத்துல ஒரு அரசியல் கட்சியினுடைய உள்கட்சி பிரச்சனையை தீர்த்து வைக்க மோதிக்கொண்ட 2 தலைவர்களை கைகுலுக்கி வைத்து சமரசம் செய்து வைக்க ஆளுநர் மாளிகை பயன்பட்டது. இப்போ திமுக எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு ஆளுநர் மாளிகை பயன்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆமா, அப்படிதான் நடக்குது.